குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, ஃப்ளீட்ஸ் வைக்கிறது. அதாவது வந்து எப்படி உங்களுக்கு இந்த மாரி இப்போ நெறைய லேஸ் துணிங்க இது மாரி கிடைக்குது பாருங்க. லேஸ் அல்லது இந்த சாட்டின் துணி, இந்த மாரி நெட்டு இந்த மாரி நெறைய கிடைக்குது. இத வச்சு நம்ம நெறைய டெக்கரேட் பண்ணலாம். பிள்ளைங்களுடைய கவுன்ல, நம்ம சுடி டாப்ஸ் மேல இது மேல பண்ணலாம். அப்போ இந்த மாரி நம்ம மெட்டீரியல் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு நம்ம அத எப்படி நம்ம வந்து அதாவது ரன்னிங் சுருக்கம்ன்னுவாங்க. அது எப்படி செய்யறது? ரன்னிங் சுருக்கன்னா, அப்படியே நம்ம தச்சுட்டு இழுத்தீங்கன்னா, அப்படியே சுருங்கிடும் அழகா. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளீட்ஸ் இதான். அதாவது ஃப்ளீட் வைக்கிறத பத்தி உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க. இதே மாரி வச்சு சுருக்க சுருக்கமா இருக்கும் அழகா. வச்சு அப்படியே உங்களுக்கு அந்த ஷாலுக்கு கீழயோ, அல்லது டாப்ஸுக்கு கீழ, பிள்ளைங்களுடைய ஃப்ராக்குக்கெல்லாம் கீழ வச்சீங்கன்னா அழகா இருக்கும். இப்ப அது எப்படின்னு சொல்றேன். இது பாருங்க ரொம்ப மீட்டர் வந்து உங்களுக்கு ₹50 விக்குது. இத மாரி நீங்க உங்க பிள்ளைங்களுடைய கவுன் கலர்லயோ, அல்லது கான்ட்ராஸ்டான கலர்லயோ வாங்கி, நம்ம கீழ இது மேலும் அழகுபடுத்தலாம். அந்த ஃப்ராக்க நம்ம அழகுபடுத்தலாம். இப்ப பாருங்க அது கீழ ஏற்கனவே உங்களுக்கு வந்து கீழ இந்த மாரி கரை குடுத்துருப்பாங்க. அதனால நம்ம தைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப பாருங்க, நீங்க இதே கலர்ல த்ரெட் எடுத்துக்கணும். இதே கலர்ல எடுத்துக்கலாம். இது எப்படி ரன்னிங் இதுன்னு பார்க்குறேன். ரன்னிங்னா எப்படின்னு பாருங்களேன். உங்களுக்கு ஏற்கனவே ரன்னிங் சொல்லியிருப்பேன். இத பாருங்க. அப்படியே பக்கத்துல, பக்கத்துல இந்த துணிய நம்ம குத்திக்கிட்டே வரணும். இத அப்படியே வச்சுப்போம். இதே போல இந்த துணி ஃபுல்லாவும் நம்ம செய்றோம் பாருங்க. இந்த மாரி கையில வச்சுக்குவோம் இந்த துணிய. இப்போ செய்யலாம் பாருங்க. இப்ப பாருங்க. ஃபுல்லா நம்ம இத முடிச்சாச்சு. இப்போ இதுதான். உங்களுக்கு ரன்னிங் ஃப்ளீட்டுன்றது இதான். பாருங்க. உங்களுக்கு பார்க்க அழகா இருக்கும் ரன்னிங் ஃப்ளீட். இத அப்படியே நீங்க வந்து பிள்ளைங்களுடைய ஃப்ராக் இருக்கு இல்லைங்களா? அந்த நெக்ல அழகா அப்படி சுத்தி வைக்கலாம். ஒண்ணும் செய்யல பாருங்க. இப்படி இப்படி இப்படின்னு கிட்ட 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 குத்திக்கிட்டே வந்தோம். அல்லது எனக்கு இது பத்தல இன்னும் கிட்ட கிட்ட வேணும்ன்னும்போது இத இப்படி வச்சுக்கிட்டு, இத அப்படியே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கிட்ட 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 இழுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அழகான ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். எப்படி இருக்கு பாருங்க அழகா. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாரி ஃப்ளீட்ஸுங்க கிடைக்கும். பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது மாரி கிடைக்கும். இப்போ நீங்க இத எடுத்து உங்க பிள்ளைங்க கவுன் மேல உங்களுக்கு சாதாரண சிம்பிளா இருக்குன்னும்போது, அதுக்கு மேலேயே வச்சு நீங்க அழகா வச்சு இத ஸ்டிச் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இதுதான் உங்களுக்கு ரன்னிங்கோடைய ரன்னிங் ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது இதுதான். பாருங்க இது ஏற்கனவே கீழ இந்த மாரி பண்ணியிருக்காங்க அழகா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இத வந்து உங்களுடைய இஷ்டம். எங்க வேணாலும் வைக்கலாம். இப்போ புடவ ஓரத்தில கூட மாரி வைக்கிறாங்க பாருங்களேன். இத மாரி அது ரன்னிங் ஃப்ளீட் தான். ரன்னிங் ஃப்ளீட் நீங்க முதல்ல கத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்து அடுத்து வர ஃப்ளீட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்துரும். அதுக்காக நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி தரேன். இத முதல்ல நல்லா செஞ்சு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.